ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி 5:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சிங்களா, லேட் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழம்பா ஒன்று போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேங்க. கோலம் போட போட பார்த்திங்கன்னா நல்லாவே விடிஞ்சிடுச்சு. அதனால் எனக்கு சரியாகவே வீடியோ எடுக்க முடியலைங்க. அப்படியே கையிலேயே வச்சு ஒரு கையில் கோலத்தை போட்டுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மார்கழி மாதம் தொடங்கினதுலேருந்தே பார்த்திங்கன்னா விளக்கு போட்டுட்டு தாங்க இருக்கேன். நல்லா கோலமும் போட்டு நல்லா விளக்கு போடுறதுனால வீடே நல்லா மங்களகரமாக இருந்தது. இந்த மார்கழி மாதம் தொடங்கினதே நல்லா குளிச்சுட்டு வாசலில் கோலம் போடுறது, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் சொந்த ஊர் மேட்டூருங்க. நாங்கள் மார்கழி மாதத்துல சின்ன பிள்ளைங்கள்லாம் சேர்ந்துட்டு 4 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போய் விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நிறைய பொங்கல் எல்லாம் தருவாங்க. எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மணி 6, 6:30 ஆயிருங்க. அதெல்லாம் ஒரு காலங்க. பண்டிகைனா மருதாணி அரைக்கிறது என்ன, மருதாணி வைக்கிறது என்ன, கோலம் போடுறது என்ன, உங்கள் வீட்டில் பெரிய கோலமா இல்லை எங்கள் வீட்டில் பெரிய கோலமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது என்ன. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இதெல்லாம் கிடைக்கிறதே இல்லைங்க. இவன் பேர் தாங்க புஷ்பா. நான் கோலம் போடுறேன் இல்லைங்களா, அப்போ கூடையே இவன் தான் இருப்பான். பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு டான் மாதிரி, அதனால தான் இவனுக்கு பேர் புஷ்பான்னு வச்சுருக்கோம். ஒரு தலைவர் நான்வெஜ்ஜை தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்டார். இந்த தட்டை தூக்கிட்டு போய் எங்கே தான் போடுங்களோ தெரியல. இதுக்கு டெய்லி ஒரு தட்டு வைக்கிறதா இருக்குது. நேற்று சாப்பாடு வெஜ்ஜு வச்சனாலங்க தலைவர் பாருங்கள் சாப்பிடவே இல்லை. சரி, இந்த அணில்ங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்ததுங்களா, சரி அப்படியே தூரத்தில் நின்று அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேங்க. இந்த ஒரு அணில் பாருங்கள், மற்ற அணில் ஒரு அணிலை கூட விட மாட்டேங்குது. எல்லாத்துக்கிட்டையும் பாருங்க சண்டைக்கு போயிட்டு துரத்தி விடுறத பாருங்கள். அங்கே பாருங்கள், பார்க்குறது அப்படியே டெரராக இருக்குது. பெரிய ரவுடி அணிலாக இருக்க மாட்டேங்குது. இது மாதிரி காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் டைம் தாங்க பார்க்க முடியும். ஏன்னா காலையில் டைம் தான் இந்த மயில் அணிலெல்லாம் நிறைய இந்த மாதிரி சாப்பாடு அரிசிலாம் சாப்பிட்றதுக்கு வரும். இன்றைக்கி எடுத்த வீடியோ செமையாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு குட்டி அணில் அந்த சாப்பாட்டை அப்படியே கடத்திட்டு இந்த டயர் கடியில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாருங்கள் எவ்வளோ அழகாக கையில் எடுத்து சாப்பிடுது. நான் இதில் புக்கில் தான் பார்த்துருக்கேன். இந்த அணில் பழத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி. இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த கையில் தான் எடுத்து சாப்பிடுதுங்க பாருங்கள் இந்த அணில். நான் தூரமாக நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஏன்னா சரக்குன்னு சத்தம் கேட்டால் ஒரே ஓட்டம் ஓடி போயிடும். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாருங்கள். மயிலுங்களை தான் காணோம். நான் கோலம் போடும் போதே போயிடுச்சாட்டிருந்தேன். இது மாதிரி உங்களுக்கும் பறவை அணிலெலாம் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.